லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம். செய்தி சுருக்கம். நேபாளத்தில் மீட்கப்பட்ட 21 தமிழர்கள் டெல்லி வருகை, வரவேற்ற அமைச்சர்கள். நேபாளத்தில் பெருவெள்ளம் பாதித்த இடத்தில் தவித்த 21 தமிழர்கள் மீட்கப்பட்டு டெல்லி அழைத்து வரப்பட்டனர். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஏர்போர்ட்டில் அவர்களை வரவேற்றார். அப்போது நேபாளத்தில் அவர்களின் அனுபவத்தை கேட்டறிந்தார். தமிழக யாத்ரீகர்கள் 21 பேரை தமிழக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத், தென்னரசு ஆகியோர் மலர் கொடுத்து டெல்லி ஏர்போர்ட்டில் வரவேற்றனர். நேபாளத்திலிருந்து மீண்டு வந்த அனுபவம் பற்றி 21 பேரிடம் அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். அவர்கள் அனைவரும் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். கைதிகளுக்கு வசதி எப்படி இருக்கு? புழல் சிறையில் சிஎம் விஜய் ஆய்வு. முதல்வர் விஜய் சென்னை புழல் மத்திய சிறைக்கு சென்று பார்வையிட்டார். 4000க்கும் மேற்பட்ட கைதிகள் அங்கு அடைக்கப்பட்டுள்ளனர். கைதிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். கைதிகளுக்கு செய்யப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள், அங்குள்ள மருத்துவமனை உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். சிறையில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் குறித்து சிறைத்துறை டிஜிபி சந்தீப் ராய் ரத்தூரிடம் முதல்வர் கேட்டறிந்தார். சுமார் 1 மணி நேரம் சிறைக்குள் பார்வையிட்ட முதல்வர் விஜய் பின்னர் சிறைக்கு அருகே உள்ள புழல் காவல் நிலையத்திற்கு சென்றார். கணினி அறை, கைதிகள் அறை உட்பட ஒவ்வொரு அறையாக சென்று பார்த்தார். இன்ஸ்பெக்டர் வசந்த் ராஜாவை அவரது இருக்கையிலேயே உட்காரச் சொல்லிவிட்டு பார்வையாளர்கள் இருக்கையில் முதல்வர் உட்கார்ந்து காவல் நிலைய செயல்பாடுகளை கேட்டறிந்தார். அப்போது பொதுமக்களின் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தினார். முதல்வர் விஜய் வந்திருப்பதை அறிந்த பொதுமக்கள் அங்கு திரண்டனர். முதல்வர் வெளியே வந்ததும் ஆரவாரம் செய்தனர். சிறிது தூரம் நடந்து சென்ற முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து கையசைத்து உற்சாகப்படுத்தினார். குழந்தைகளுடன் ரக்ஷாபந்தன் கொண்டாடினார் பிரதமர் மோடி. சகோதரத்துவத்தை போற்ற கொண்டாடப்படும் ரக்ஷாபந்தன் பண்டிகையை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த புனித திருநாள் உங்கள் அனைவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வளத்தையும் வெற்றியையும் கொண்டு சேர்க்கட்டும். அன்பு, பாசம் மற்றும் பரஸ்பர நம்பிக்கைக்கான சகோதரத்துவ பந்தம் என்றும் விலகாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் என பிரதமர் மோடி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் குழந்தைகளுடன் பிரதமர் மோடி ரக்ஷாபந்தன் பண்டிகையை கொண்டாடினார். பள்ளி குழந்தைகள் அவருக்கு ராக்கி கயிறு கட்டி அன்பை வெளிப்படுத்தினர். सबको रक्षाबंधन के आशीर्वाद। सर, आपको रक्षाबंधन के हार्दिक बहुत बहुत धन्यवाद। सौभाग्य है मेरा यह भैया, तुम्हें पाकर धन्य हूँ मैं। तू परछाई बनकर साथ रहा, यह भी जानती। பள்ளி குழந்தைகள் அவருக்கு ராக்கி கயிறு கட்டி அன்பை வெளிப்படுத்தினர். जब जब टूटकर बिखरी हूँ, तूने आकर फिर जोड़ दिया। तो क्या लाई हो ये लोटस वाली राखी। लोटस? ये कौन आया है? अच्छा, मैं आई हूँ।
अच्छा एडवांस में तुझे मालूम है डेट? 17 सितंबर। मैंने आपके लिए ये राखी बनाई है क्योंकि हम सब जानते हैं कि आप एक नेचर लवर हैं। हमारा स्कूल एनवायरनमेंट डे पे आपके इनिशिएटिव एक पेड़ माँ के नाम पे पेड़ लगाता है। आप हमेशा कहते आए हैं AI फॉर ऑल, तो आज मैं आपको ये राखी बांधने के समय यह वादा करती हूँ कि मैं AI को जिम्मेदारी से सीखूंगी, समझूंगी और उसका उपयोग लोगों की मदद के लिए करूंगी। शाबाश। सारे दांत कहाँ चले गए? सर, मैंने आपके द्वारा लिखी हुई एग्ज़ाम वॉरियर्स बुक पढ़ी थी और मुझे वो बहुत पसंद आई। उसने मेरे मैं पहले एग्ज़ाम से बहुत डरती थी, अब मैं एग्ज़ाम वॉरियर हूँ क्योंकि मुझे पता है कि एग्ज़ाम्स बस मेरी करंट नॉलेज को टेस्ट कर रहे हैं। நற்பெயருக்கு களங்கம், ரூபாய் 1 கோடி நஷ்ட ஈடு தரணும். ஸ்டாலினுக்கு எதிராக ஆதவ் அர்ஜுனா வழக்கு. சென்னை மற்றும் ராமநாதபுரத்தில் ரூபாய் 258 கோடி மதிப்பிலான போதைப் பொருளை ஜூன் 8ஆம் தேதி அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது. இந்த கடத்தலில் மூளையாக செயல்பட்ட ஜான் பிரிட்டோ என்பவர் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் நெருங்கிய உறவினர் என்று திமுக ஐடி விங் பதிவிட்டது. இந்த அவதூறு பதிவை நீக்குவதோடு தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அமைச்சர் ஆதவ் நோட்டீஸ் அனுப்பினார். நோட்டீஸுக்கு எந்த பதிலும் வராததால் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் திமுக தலைவர் ஸ்டாலின் அனுமதியுடன் அந்த பதிவு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு அவர்தான் பொறுப்பு. அமலாக்கத்துறை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ள ஜான் பிரிட்டோ எனது உறவினர் அல்ல. எனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்த ஸ்டாலின் மற்றும் திமுக ஐடி விங் 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க உத்தரவிட வேண்டும். சமூக வலைதள பதிவை நீக்கிவிட்டு பொய்யான தகவலை பரப்பியதற்காக ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி கோவிந்தராஜன் திலகவதி முன்பு விசாரணைக்கு வந்தபோது செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் ஸ்டாலின் மற்றும் திமுக ஐடி விங் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை அன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்தார். அலைகள் ஓய்வதில்லை, சண்டையும் ஓய்ந்த பாடில்லை. அமைச்சர் ஆதவை கலாய்த்த பிரேமலதா. எம்எல்ஏக்களுக்கு தமிழக அரசு கார் வழங்க உள்ள நிலையில் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா பதிலளித்தார். இன்னைக்கு ஒரு பெண்ணை ஆசிட் ஊத்தி கொலை பண்ணியிருக்காங்க. பல்வேறு இடங்களில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு காவல்துறை, அது முதலமைச்சர் கையில் இருக்க அந்த துறை, நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்திலே கொண்டு அதை உரிய நடவடிக்கை எடுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இல்லை சீக்கிரம், ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டே லீவுங்க. அதனால நிறைய பேர் வெளியூர்களில் இருந்து இங்கிருந்து தங்கி இருக்கிறவங்க இந்த 2 நாள் லீவில் ஊருக்கு போகணுன்னு நிறைய பேர் ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டுட்டு இத்தனை மணிக்குள்ளே அவை முடியணும்னு சொல்லி எல்லாரும் உள்ளே பேசுகிறாங்க. ஸோ அவங்க சார்பாக நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் பேசினேன். 1:30 மணிக்குள்ளே இந்த அவை முடிந்தால் ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, எத்தனையோ வேலைகள் இருக்குதுன்றவங்களாம் அவங்கவுங்க வேலையை செய்ய முடியும். தம்பி ஆதவ் அர்ஜுன் இல்லை, அதனால் இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிட்டு தான் இருக்குது. அலைகள் ஓய்வதில்லை, சட்டசபையில் சண்டையும் ஓய்வதில்லை போல இருக்குது. ஆனால் நிச்சயமாக இது ஆரோக்கியமான ஒரு விஷயமாக எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒருத்தர் தான் காரை பற்றி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் மட்டும்தான். நான் நிலை சொல்கிறேன். அதுதான் இல்லை, உங்கள் பேர் நோட் பண்ணிக்கப்பா. அவருக்கு கார் இல்லை போல இருக்கு. நீங்கள் தனி ஆஃபீஸ்க்கு பாருங்கள். உரிய நேரத்தில் நான் அறிவிக்கிறேன். அது வேணான்னு சொல்கிறது 1 செகண்ட் ஆயிருங்க. Let us wait and see what's going to happen. Let's wait and see. ஏன் டக்கு தலைவர் கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் போய் கொடுத்துட்டாருங்க. இப்போ இப்போ இந்த நிமிஷம் அறிவிச்சுட்டு போயிடுவேன். இல்லை நம்ம அவசரப்படக்கூடாது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு அரசு அறிவிச்சிருக்கு, அவங்க என்ன கொண்டு வராங்க, எத்தனை கார் வாங்குறாங்க, என்ன வாங்குறாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் டிசிஷன் சொல்றேன். உரிய நேரத்தில் என் பதிவை உங்கள் முன்னாடி கண்டிப்பாக சொல்றேன். ஸ்போர்ட்ஸ் சிட்டி திட்டம் பணி ஆணையை ரத்து செய்தது தமிழக அரசு. சென்னையில் உலக தரத்தில் ஸ்போர்ட்ஸ் சிட்டி எனும் விளையாட்டு நகரம் அமைக்க 2023 கடந்த திமுக ஆட்சியில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது.
பொதுமக்கள் விளையாட்டு வீரர்கள் எளிதில் வந்து செல்ல ஏதுவாக OMR அருகே செம்மஞ்சேரியில் 112 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டது. சுமார் 206 கோடி ரூபாய் செலவில் இந்த விளையாட்டு நகரத்தை அமைக்க RPP இன்ஃப்ரா என்ற நிறுவனத்திற்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. இந்நிலையில் திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட இந்த பணி ஆணையை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. இது தொடர்பாக RPP நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியுள்ள தமிழக அரசு கட்டுமான பணிகளை நிறுத்த உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச போட்டிகளை நடத்துவதற்காக இந்த திட்டத்தை தமிழக அரசு மறுவடிவமைப்பு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அணை உடைந்தது. நேபாளத்துக்கு மீண்டும் பெருவெள்ள எச்சரிக்கை. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 500ஐ நெருங்கியுள்ளது. நூற்றுக்கணக்கானோரை காணவில்லை. இச்சூழலில் மீண்டும் பெருவெள்ளம் அபாயம் இருப்பதாக நேபாள தேசிய பேரிடர் ஆணையம் எச்சரித்துள்ளது. போட்டை கோஷி ஆற்றில் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பெருவெள்ளம் ஏற்படும் அபாயமும் இருப்பதால் போட்டை கோஷி திரிசூலி ஆற்றங்கரையில் மீட்பு நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கூறியுள்ளது. நேபாள காவல்துறை வெளியிட்ட எச்சரிக்கையில் திபெத் பகுதியில் உள்ள அணை உடைந்து விட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. எனவே மீட்பு பணிகளில் இருப்பவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. நேபாளத்தின் ரசுவா, நுவாகோட் மாவட்டங்களுக்கு உயர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தீவிர வெள்ள அபாயத்தை கருதி மீட்புக் குழுவினர் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர்.